இப்ப நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். இப்ப ஆழ்வார் அப்படியே மெல்ல மெல்ல மானசீகமாக பூமியிலிருந்து அப்படியே விடுபட்டு விட்டார். சரீரத்திலிருந்து தலையில உள்ள மூர்தன்ய நாடி வழியாக ஜீவாத்மா வெளியேறுகிறது. இதெல்லாம் மானசீகம். அந்த ஆக்சுவல் அனுபவத்தை பெருமாள் அடுத்து கொடுக்க போறார். இன்னொரு 10 பாட்டு கழிச்சு கொடுக்க போறார். இப்பவே மானசீக அனுபவம். உடம்பில் இருந்து ஜீவாத்மா மேலே புறப்பட்டு விட்டது. இத பார்க்கவும் மேகங்கள்லாம் என்ன பண்ணித்தான், நம்ம ஆழ்வாருக்கு இன்னும் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சுதான். ஏற்கனவே மேகங்கள் கைங்கரியம் பண்ணிடுத்து. அதை நீங்க நோட் பண்ணிருப்பேள் போன பாட்டுல. சூழ் விசும்பு அணி முகில் தூரியம் முழக்கின, மேளம் வாசிச்சுடுத்து. ஆனாலும் மேகத்துக்கு திருப்தி இல்லையாம். ஏன்னா நாரணன் தமரை கண்டு, அவர் யாரு, சாமான்யமானவரா? நாரணன் நாராயணன் இருக்கானே, அத்தனை பேருக்கும் ஆதாரமாக இருந்து சர்வலோகத்துக்கும் தலைவனாக இருக்கிறானே நாராயணன். அந்த நாரணன் தமர், தமர்னா அடியவர்னு அர்த்தம். பெருமாளுடைய பக்தராச்சே, அவருக்கு இன்னும் ஏதாவது நம்மால் என்ற கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நாரணன் தமரை கண்டு, பெருமாள் பக்தரான நம்மாழ்வாரை கண்டு உகந்து, அப்படியே மேகத்துக்கு அவ்வளவு உகப்பு, அவ்வளவு மகிழ்ச்சியா இன்னும் கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதாம். எப்படிப்பட்ட மேகம்னா நன்னீர் முகில்னு ஆழ்வார். நல்ல நீரை கொண்ட மேகம்ங்கிறார். முகில்னா மேகம், நன்னீர் முகில்னா நல்ல நீர் கொண்ட மேகம். அப்ப நன்னீர் முகில், அந்த நல்ல நீரை கொண்ட மேகமானது உகந்து சந்தோஷப்பட்டு, எதனால? நாரணன் தமரை கண்டு உகந்து, நாராயணனுடைய அடியவரான நம்மாழ்வாரை கண்டு நல்ல நீரை கொண்ட மேகமானது மகிழ்ந்தது. இதுக்குள்ள பெரிய சூக்ஷ்மம் இருக்கு. நாராயணன்னா, நாரங்கள்னா ஜீவாத்மாக்கள், அவளுக்கெல்லாம் அயன ஆதாரமா இருக்கிறவர் நாராயணன்னு ஒரு அர்த்தம் சொன்னோம். ஆனா நாராயணனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. நாரம்னா தண்ணீர்னு அர்த்தம், அயனம்னா இருப்பிடம். நாரம்ங்கிற தண்ணீரை தனக்கு அயனமாக இருப்பிடமாக கொண்டு தண்ணீர்ல யார் பள்ளி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நாராயணன்னு பேரு. பிரளய ஜலம்ங்கிற தண்ணீர்ல பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். பார்க்கடல் வெள்ளம் என்ற அந்த தண்ணீர், பாலா இருந்தாலும் அதுலயும் தண்ணீர் உண்டு இல்லையா, அந்த தண்ணீர்ல பள்ளி கொண்டிருக்கிறார். அதனால பெருமாளோ நாரம்ங்கிற தண்ணீரையே தனக்கு அயனம் இருப்பிடமாக கொண்டவன். மேகமோ நன்னீர்முகில்னு தனக்குள்ள தண்ணீர் வச்சுட்டு இருக்கு. ஆஹா, தண்ணீருக்குள்ள பெருமாள் இருக்கார், எனக்குள்ள தண்ணீர் இருக்கு. அந்த பெருமாளுடைய பக்தராச்சே நம்மாழ்வார். அப்ப மேகத்துக்கு நேச்சுரல் அஃபினிட்டி இருக்கும் இல்லையா? அதனால அந்த மேகம் என்ன பண்ணித்தான், நாரணன் தமரை கண்டு உகந்து நன்னீர் முகில், நாராயணனுடைய பக்தர் என்பதை பார்த்து அந்த மேகம் இன்னும் சந்தோஷப்பட்டு, ஆழ்வாருக்கு வேற ஏதாவது கைங்கரியம் பண்ணலாமா? நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? வாத்தியம் வாசிச்சுட்டோம், இன்னும் ஏதாவது பண்ணணுமேன்னு மேகம் யோசிச்சுட்டே இருந்ததான். அதே நேரத்துல தேவர்கள் என்ன பண்ணாலாம், அந்த ஜீவாத்மா அப்படியே புறப்பட்டு முதல்ல அக்னி லோகத்தை வந்து அடைகிறது.